நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. இளையசேக்கு செத்து நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. இளையசேக்கு செத்து நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. இளையசேக்கு செத்து நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. இளையசேக்கு செத்து நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே,
என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர்.
ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு போதும் கைவிடார்
நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கு வேத வசனத்தில் எசேக்கியேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிப்போம். மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒலிமுக வாசலாயிருந்த நகரி இடிக்கப்பட்டது என்றும், என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். இந்த எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே நாம் தீருவை குறித்து பார்க்கிறோம். இந்த தீரு என்கிற அந்த பட்டணம், அந்த தேசம் எங்கே இருந்தது என்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கே ஒரு 30 மைல் தூரத்தில் அமைந்திருந்தது இந்த தீரு என்கிற பெரிய பட்டணம். அந்த பட்டணம் 2 பட்டணங்களாய் அமைந்திருந்தது, ட்வின்ஸ் சிட்டிஸ் மாதிரி. ஒரு பட்டணம் கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்தது, இன்னொரு பட்டணம் கடற்கரைக்கு உள்ளே, அந்த கடலுக்குள்ளே, கடற்கரையிலிருந்து ஒரு 1/2 மைல் தூரம், அந்த கடற்கரைக்கு சமீபத்தில் ஒரு தீவாக இருந்த அந்த இடத்துல இருந்த பட்டணம்தான் இந்த தீரு பட்டணமாக இருந்தது. 2மே நிலப்பரப்பில் இருந்த பட்டணமும் அந்த கடல் பகுதியில் இருந்த பட்டணமும் 2ம் பிரசித்தி பெற்றதாய் மிகவும் பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாய் காணப்பட்டது. அந்த நாட்களில் இந்த 2 பட்டணங்களிலேயும் அங்கே துறைமுகம் காணப்பட்டது. ஒரு துறைமுகம் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டணத்துக்கு ஒரு துறைமுகம், அதுபோல் இந்த வெளியில் இருக்கிற அந்த தீரு பட்டணத்துக்கும் பக்கத்தில் ஒரு துறைமுகம் காணப்பட்டது. இப்படி துறைமுகங்களோடு அமைந்திருந்த இந்த தீரு பட்டணம் ஒரு வியாபார ஸ்தலமாய் காணப்பட்டது. ஏராளமான வெள்ளி பொன்னு அந்த பட்டணத்தில் நிறைந்து காணப்பட்டது. இந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் கற்களை போல அது சாதாரணமாய் காணப்பட்டது. காரணம், அவ்வளவு பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாய் இருந்ததுனால, அது பெரிய பணக்கார ஒரு பட்டணமாய் இருந்தது. இந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் அமைந்திருந்தது. யாராலும் உள்ளே போய் தாக்க முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான மதில் சுவர் இந்த பட்டணத்துக்கு இருந்தது. இந்த பட்டணம் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டணமாய் காணப்பட்டது. தீரு சீதோன் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த தீருவுக்கு பக்கத்தில் தான் சீதோன் என்கிற பட்டணமும் இருந்தது. இந்த 2மே இஸ்ரவேல் தேசத்திற்கு சமீபமாய் காணப்பட்ட அந்த தீரு சீதோன் என்கிற இடங்களாகும். இந்த தீருவினுடைய ராஜா ஆரம்ப நாட்களிலே இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் காணப்பட்டான். தீரு பட்டணமும் இஸ்ரவேலுக்கு ஆதரவாய்த்தான் இருந்தது. நாம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் வாசித்தால், தீருவின் ராஜா
இந்த தாவீதை மிகவும் நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். அதுபோல தாவீதுக்கு ஒரு நண்பனைப் போல தீருவின் ராஜா அந்த நாட்களில் இருந்தான். அதற்கு பின்பு சாலமோனுக்கும் அவன் மிகவும் ஒரு நேசிக்கப்படத்தக்க ஒரு நண்பனாய் காணப்பட்டான். நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தால், இந்த தாவீதுக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டியதாக இருந்தது. அந்த அரண்மனை எப்படி கட்டப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது என்று சொன்னால், முழுக்க முழுக்க அதற்கு தேவையான மரங்கள், அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த தீருவின் ராஜா வேலையாட்கள், அதனுடைய பொருட்கள், மரங்கள் எல்லாவற்றையும் அனுப்பி தாவீதுக்கு ஒரு அருமையான அரண்மனை, ஒரு பெரிய வீடு கட்ட அவன் உதவினான். இப்படி ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக, இஸ்ரவேலுக்கு ஒரு நட்பு நாடாக பட்டணமாக இருந்த இந்த தீரு, அல்லேலூயா, தாவீது சாலமன் இவருடைய மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தேசத்திலிருந்து விலக ஆரம்பித்தார்கள். எப்படி அந்த நட்பிலிருந்து விலகினார்கள் என்றால், இஸ்ரவேலர்களில் அநேகரை பிடித்து ஏதோம் தேசத்திற்கும் மற்ற தேசங்களுக்கும் அவர்கள் அடிமைகளாய் விட்டார்கள். ஒரு அடிமை வியாபாரமாய் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால தேவனுடைய கோபம் ஏற்கனவே இந்த தீரு ஜனங்கள் மேலே கடந்து வந்தது. இப்பொழுது இந்த 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்த தீரு பட்டணத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அதில் இஸ்ரவேலை பார்த்து நகைத்தார்கள். ஆ ஆ என்று நகைத்தார்கள். அவர்கள் கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்தார்கள். காரணம் என்ன? அல்லேலூயா, நேபுகாத் நேச்சார் கிமு 586 3வது தடவையாக இந்த எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுத்து அந்த எருசலேம் முழுவதுமாய் தகர்த்து போட்டான், இடித்து தரைமட்டமாக்கி போட்டான். அப்படி அந்த பட்டணத்தில் எருசலேமில் இருந்த ஜனங்களை அடிமையாய் கொண்டு போனான். அந்த தேசம் பாழாய் கடந்தது. சில ஜனங்கள் மாத்திரம் அந்த யூதா தேசத்தில் வாழ்ந்தார்கள். மற்ற எல்லாரும் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். இதை இந்த அழிந்து போன எருசலேம், அழிந்து போன யூதா தேசத்தை கேள்விப்பட்ட கண்ட இந்த தீருவின் ஜனங்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். எது நிமித்தம் சந்தோஷப்பட்டார்கள்? இந்த கர்த்தருடைய ஜனங்கள் அழிந்து போன போது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில், பிரச்சனைகளில், கண்ணீரில், வேதனையில் இருந்தபோது அதை கண்டு சிரித்தவர்கள், அதை கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் தான் இந்த அல்லேலூயா தீரு ஜனங்களாய் காணப்பட்டார்கள். ஆ ஆ என்று அவர்கள் சத்தத்தை உயர்த்தி கேலி பண்ணி சிரிக்கிற ஜனங்களாய் மாறினார்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17 அதனுடைய 5வது வசனத்தில் நாம் வாசித்தால், அல்லேலூயா, மற்றவர்கள் கஷ்டப்படும் போது, மற்றவர்கள் துயரத்தில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது அதை கண்டு சிரித்தால், அதிலே அல்லேலூயா மிகவும் கேலி பண்ணி சிரித்தால், அப்படிப்பட்ட ஜனங்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று அந்த நீதிமொழிகள் 17:5 நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு விசுவாசிகளை, கர்த்தருடைய ஜனங்களை, ஊழியக்காரர்களை இந்த தீரு ஜனங்களை போல கர்த்தர் பார்க்க விரும்பலை. அல்லது சில பேர்கள், சில விசுவாசிகள் மற்றவர்களுக்கு விரோதமாய் செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். மற்றவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், மற்றவர்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் அல்லது அவர்கள் செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை அல்லேலூயா காண விருப்பமில்லை. காரணம், ஒரு விசுவாசியனுடைய சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்றார். ஒரு சத்துரு சபித்தாலும் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் மாத்திரமே சொல்லுகிறார். ஒரு விசுவாசி யாருக்கும் விரோதமாக செபிக்கிறதை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தக்கூடாது. அதுவும் அல்லது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு விரோதமாய் செபித்தால் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது என்கிறார். அல்லேலூயா.
எதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சித்தார், எதற்காக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ரட்சித்திருக்கிறார். யாராவது ஒரு நபர் நஷ்டப்பட்டால் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். யாராவது ஒரு ஆள் காயப்பட்டால் அந்த காயம் ஆற்றப்படும்படியாய் செபிக்க வேண்டும். யாராவது ஒரு நபர் சுகமில்லாமல் போனால், சில வியாதிகள் தாக்கும் என்றால் அவர்களுக்காக மற்ற விசுவாசிகள் செபிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபை பேதுருக்காக செபித்து கொண்டிருந்தது. பேதுருடைய விடுதலைக்காக செபித்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு ஜெபிக்கிற விசுவாசியாய் மாற வேண்டும். மற்றவர்கள் வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும், மற்றவர்கள் நஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இப்படி மற்றவர்களுக்காக, மற்றவருடைய நலனுக்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். அதை விட்டுட்டு மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அதை கண்டு சிரிக்கவோ அல்லலியா நகைக்கவோ கூடாது. சில பேர்கள் அல்லலியா மற்றவர்கள் கஷ்டப்படும் போது ஆண்டவர் சரியான தண்டனை கொடுத்துட்டார்னு சொல்லி சிரிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது யோபை போல கர்த்தர் அவர்களை சோதிக்கிறார் என்று சொல்லி தங்களை நியாயப்படுத்தி கொள்வார்கள், தங்களை தாங்களே நீதிமான்களாக்கி கொள்வார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, இப்படி அல்ல மற்றவர்கள் மேல் பழி போட, மற்றவர்களுக்கு விரோதமாய் செபிக்க பேசுவதற்காக ஒரு விசுவாசியை கர்த்தர் ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. மாறாக ஆமென், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, நஷ்டப்பட்டு இன்றைக்கு தேசமெங்கும் உலகமெங்கும் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பயங்கர பிசாசின் பிடியை போல ஜனங்கள் அகப்பட்டு மன்றாடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று செபிக்கும்படியாய் கர்த்தர் அல்லேலூயா ரட்சித்திருக்கிறார். அதை உணர வேண்டும். ஆனால் இங்கே இந்த தீருவின் ஜனங்கள் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது அந்த பட்டணம் எருசலேம் தகர்ந்து கிடக்கிறனால, எல்லாம் நாசமாய் அந்த தேசத்தில் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் பஞ்சம் அல்லலிய நிறைந்த இடமாய் காணப்பட்டனால அவர்கள் எதிர்பார்த்தது இந்த எருசலேமில் உள்ளவர்களும் யூதா தேசத்தில் உள்ளவர்களும் உதவிக்காக தீர்வினிடத்தில் வருவார்கள். ஆகாரத்துக்காக அல்லலிய தானியங்களை வாங்கி கொள்வதற்காக, எந்த ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றாலும் எல்லாவற்றுக்கும் இனி பக்கத்தில் இருக்கிற தீர்வு நடத்துல தான் வருவார்கள். அவர்கள் வெறுமையாய் போனதுனால, அவர்கள் பாழாக்கப்பட்டு போனதுனால, இனி அல்லது தீர்வு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறலாம், அவர்கள் நன்றாயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். இஸ்ரவேல் அழிஞ்சு போனதுனால, அந்த இஸ்ரவேல் தகர்க்கப்பட்டு போனதுனால அவர்களுடைய அழிவு அல்லது தீர்வு பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்தார்கள். அல்லையா? அப்படி அந்த தீர்வு பட்டணத்துக்கு தான் எல்லாவற்றுக்கும் வருவார்கள், உதவிக்கு, பணத்துக்கு, எல்லாத்துக்கும் வருவார்கள். அப்பொழுது அல்லையா தங்களுக்கு ஒரு அடிமை போல அந்த எருசலேம் ஜனங்களை வைத்துக் கொள்ளலாம், யூதா ஜனங்களை நடத்தலாம், அல்லையா தாங்கள் தான் ஒரு சூப்பர் பவர் என்று நினைத்து கொண்டார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த பெருமை, இருதயத்தில் பெருமை இருந்ததுனால அல்ல கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார். இந்த எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தால் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் பேசினார். என்ன பேசினார் என்றால், நான் அமேன் தீருவே, நான் உனக்கு விரோதமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் அல்லலியா அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் மாறி போனார். தேவ பிள்ளையே, 2 காரியங்கள். ஒன்று, அல்ல ஒரு நபரோடு கர்த்தர் இருக்கிறார், அவனுக்காக கர்த்தர் இருக்கிறார். இன்னொன்று, அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் மாறினால் அது நிலை நிற்க முடியாது. கர்த்தர் எந்த மனுஷனுக்கு விரோதமாக, எந்த குடும்பத்திற்கோ ஜனத்துக்கோ விரோதமாக, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் மாறிவிட்டார் என்றால், அது பெரிய நபராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம்,
பெரிய பட்டணமாக இருக்கலாம், வல்லரசாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே விரோதமாய் மாறும்போது ஒருவனும் நிற்க முடியாது, அல்லது ஒருவனும் நிலைத்து நிற்க முடியாது, ஒரு தேசமும் நிலைத்து நிற்க முடியாது. தேவனுடைய அந்த பகை, தேவனுடைய கை விரோதமாக இருக்கும்போது, இதைத்தான் நாம் வேத வசனத்திலே பல இடங்களில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தருடைய கரம் எகிப்தியர்களுக்கு விரோதமாக இருந்தது. காரணம், பார்வோன் பரியாசம் பண்ணினான், ஆண்டவருக்கே விரோதமாய் பேசினான். ஆகையினால தான் யார் என்று அவன் அறியட்டும்னு சொல்லி தேவனுடைய கரம் அவனுக்கும் எகிப்துக்கும் விரோதமாக மாறி அல்லலியா அந்த எகிப்து முழுவதும் அழிந்து போனது. எகிப்தினுடைய ஜனங்கள் அழிந்து போனார்கள், பார்வோன் அழிந்து போனான். அல்லது தேவன் தான் யார் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதுபோல 1 சாமுவேல் 7:13 நாம் வாசித்தால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தார்கள். அப்பொழுது 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தருடைய கரம் பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தபடினால் அவர்களால் மறுபடியும் எழுந்திருக்க முடியாதபடிக்கு, இஸ்ரவேலருக்கு விரோதமாய் மறுபடியும் யுத்தம் பண்ண அவர்கள் பலன் பெறாதபடிக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள், அவர்கள் குன்றி போனார்கள். காரணம், கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. அல்லது இன்றைக்கு கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இல்லை என்றால் சத்துரு மேற்கொள்ளலாம், சத்துரு அல்லலியா ஜெயம் எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்கிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்காக இருக்கும் என்றால் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த இஸ்ரவேலுக்காக கர்த்தர் இருந்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்காக கர்த்தர் இருந்தார். அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்து நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். இன்றைக்கு நமக்காக கர்த்தர் இருக்கும்போது நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. அவரோடு கூட நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்தில், ஆராதனையில் கர்த்தருடைய சமூகத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி அவருடைய ஐக்கியத்தை விட்டு நாம் தூரமாய் போவோம் என்றால் அது ஒரு பெரிய நஷ்டமாய், அது ஒரு பெரிய இழப்பாய், அது ஒரு தண்டனையாகவே மாறிப்போகும். ஆகையினால நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதில் கர்த்தருடைய கரம் துன்மார்க்கர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. லேவியர் 20:6 நாம் வாசித்தால், லேவியர் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மரித்தவர்களிடத்தில் போய் அல்லது என்ன நடக்கும் என்று விசாரிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருந்து அவர்களை அழித்து போடும் என்கிறார். உபாகமம் 2:15 வாசித்தால் கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமாய் அல்லலியா எழும்புகிறதோ அவர்கள் முற்றிலுமாய் அழிந்து போவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லலியா கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள் மேலே நாம் ரோமர் 1:18 வாசித்தால் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் கடந்து வரும். தேவ கோபத்துக்கு அவர்கள் தப்பவே முடியாது என்கிறார்கள். அல்லது நாம் இந்த 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் அதில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு விரோதமாய் இருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். கர்த்தர் நமக்காக இருக்கிறாரா, நமக்கு விரோதமாய் இருக்கிறாரா என்று நாம் சோதித்து அறிய வேண்டும். எங்கே பாவம் இருக்கிறதோ, அக்கிரமம் இருக்கிறதோ, அல்லது பிசாசனுடைய அந்த வாழ்க்கை அந்த பிசாசனுடைய அதிகாரத்தில் கிடக்கிறதோ, கர்த்தர் அவர்களுக்காக அல்லது நிற்க முடியாது. ஒப்பு கொடுக்கும் போது, செபிக்கும் போது, அல்லலியா ஒரு நீதிமானாய் கர்த்தருக்கென்று அல்லது ஒரு ஜீவ பலியாய் வாழும்போது அங்கே தேவனுடைய கரம் ஆதரவாய் கலந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாகவும் சத்துருக்களுக்கு அது விரோதமாகவும் நீட்டப்படுகிறது. இங்கே 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் தீரு பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பினபடினால அவர் சொல்றார், சமுத்திரத்தின் அலைகள் மறுபடியும் எப்படி கரையை நோக்கி வந்து மோதுகிறதோ
அதுபோல தீருவே உனக்கு விரோதமாய் பல தேசங்கள் கடந்து வரும், பல ஜனங்கள் பல ஜாதிகள் உனக்கு விரோதமாய் கடந்து வந்து மோதுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் 3வது வசனத்திலே சொன்னார். இது அல்லது ஆண்டவர் சொன்னது போலவே நடக்க ஆரம்பித்தது. அல்லையா, பாபிலோனின் ராஜா நேபுகாத்து நேச்சார் அவன் இந்த தீரு பட்டணத்துக்கு விரோதமாய் ஒரு 13 வருஷமாய் அந்த பட்டணத்துக்கு பின்னால் இருந்தான். அதை பிடிக்கும்படியாய், அதை அழிக்கும்படியாய். கடைசியாக 13 வருஷங்களுக்கு பிறகு அந்த பட்டணத்தை பிடித்தான். அதனுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டான். நேபுகாத்து நேச்சாருக்கு பிறகு அல்லது அங்கே வேற ஒரு ராஜா, பெர்சியாவின் ராஜா. அந்த ராஜா, பெர்சியாவின் ராஜா, இந்த தேசத்துக்கு மறுபடியும் விரோதமாய் கடந்து வந்தான். இந்த தீரு பட்டணத்தை அல்லது அவன் விட்டு போன, நேபுகாத்து நேச்சார் விட்டு போன அந்த பகுதிகளை, இன்னும் சில பகுதிகள் அழிக்கப்பட்டது இவன் மூலமாய். அதற்கு பின்பு இந்த பெர்சியாவின் ராஜா அந்த தேசத்துக்கு விரோதமாய் வந்து அதை பிடித்து அடிமையாக்கினதுக்கு பிறகு, அதற்கு பிறகு கிரேக்க ராஜா எழும்பினான், அலெக்சாண்டர். கிரேக்க ராஜா எழும்பி அந்த பெரிய ராஜா அலெக்சாண்டர் என்ற ராஜா இந்த தேசத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தான். அவன்தான் இந்த தீரு பட்டணத்தை அதிகமாய் சேதப்படுத்தினவன், அதிகமாய் அழித்தவன், அதிகமாய் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை கொன்று குவித்தவன். லெலுயரப்பா. அந்த பட்டணத்தை சுற்றி இருந்த மதில் சுவர்கள் எல்லாம் அவன் இடித்து தரைமட்டமாக்கினான். அங்கிருந்த மதில் சுவர்களுடைய செங்கல்கள், அதனுடைய கல்லுகள், வீடுகளுடைய செங்கல்கள் எல்லாவற்றையும் இடித்து நொறுக்கி அவைகளை கடலுக்குள்ளே தள்ளிவிட்டான். எல்லாம் கடலுக்குள்ளே தண்ணீருக்கு தண்ணீராய் அது முங்க ஆரம்பித்தது. இப்படித்தான் அதனுடைய சுவர் இடிக்கப்பட்டு போனது. அதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கிறார்? 26ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 4வது வசனத்தில் அவர் சொல்றார், உன்னை சுற்றி இருக்கிற அந்த மதில் சுவரும் என்னாய் போகும், அது இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு போகும். உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற மதில் சுவர்களும் கோபுரங்களும் அதெல்லாம் தகர்க்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இது நேபுகாத்து நேச்சார், பெர்சியாவின் ராஜா, 3வது கிரேக்க ராஜா. இந்த கிரேக்க ராஜா வந்தபோது அந்த மதில் சுவர் எல்லாம் தரைமட்டமானது, அதெல்லாம் இடித்து தகர்த்து போட்டான். அந்த பட்டணத்தினுடைய பெரும் பகுதி அழிந்து போனது. அதனுடைய பட்டணம் நாசமாக்கப்பட்டது. அல்லேலூயா ரப்பா. அதற்கு பிறகு அல்லேலூயா வேற ஒரு ராஜா, டசன்ட் என்ற ஒரு ராஜா கடந்து வந்தான். அவன் வந்தபோது இந்த பட்டணம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது, தரைமட்டமானது. இப்படி மறுபடியும் தேவன் மற்ற ஜாதிகளை, மற்ற தேசங்களை இந்த தீர்வுக்கு விரோதமாய் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் அலைகள் வருவது போல், மறுபடியும் கரையை நோக்கி அலைகள் வருவது போல, சுனாமி அலைகள் வருவது போல, அல்லேலூயா, பலத்த வல்லமையோடு, பலத்த ஆயுதங்களோடு இந்த தீரு பட்டணத்துக்கு விரோதமாய் வந்து அதை அழித்து போட்டார்கள். அது அழிந்தே போனது. அதனுடைய மதில் சுவர் அழிந்து போனது. அல்லது நாம் அங்கே பார்த்தால் பாதுகாப்பாக இருந்த மதில் சுவர் ஒன்றுமில்லாமல் போனது. இதை குறித்து நாம் ஆமோஸின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நாம் வாசித்தால், இந்த தீருவினுடைய மதில் சுவரை நான் தீக்கரையாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். தீருவின் மதில் சுவரை நான் இல்லாமல் ஆக்குவேன், தீக்கரையாக்குவேன். அது நிறைவேறியது. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் அல்லேலூயா அங்கே கிரேக்க ராஜ்யம் விரோதமாய் வந்தபோது நிறைவேறியது. ஏராளமான வாலிபர்களை அந்த தீரு பட்டணத்தில் தெருக்களில் வைத்து அவன் கொன்றான். கடற்கரை பகுதியில் வைத்து அநேகரை, ஸ்திரீகளை, வாலிபர்களை, அல்லையா முதியோர் யாரென்று பார்க்காமல் அப்படி கொலை செய்யப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். அல்லேலூயா. பட்டணம் அழிந்தது, ஜனங்கள் அழிந்தது. காரணம், அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த இஸ்ரவேலர்கள் தாக்கப்பட்ட போது, இஸ்ரவேலர்கள் நேபுகாத்து நேச்சாரால் பல பிரச்சனைகள், உபத்திரவங்களை கடந்து போன, நஷ்டங்களை கடந்து போன போது, அல்லது தேவனுடைய ஜனங்களுடைய கஷ்டத்தை கண்டு
தீரு பட்டணத்தில் இருந்தவர்கள் சிரித்ததுனால, கேலி பண்ணதுனால இவ்வளோ பெரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது வந்தது. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, தீரு பட்டணம் எப்படி கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் சிரித்தார்கள், அதுபோல் உங்களை பார்த்து ஒரு கூட்டமான ஜனங்கள் சிரிக்கலாம், நகைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சத்துரு பலவிதமாய் உங்களை நெருக்கி போராட வைத்து பல நஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பல தடைகள் எத்தனையோ நீங்கள் கடந்து போய்விட்டீர்கள். இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய நிலைமைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை சந்தித்து பல போராட்டங்கள் இருக்கும்போது உங்களை குறித்து அவிசுவாசி, அது சொந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய அல்லது பக்கத்து வீட்டு ஜனங்களாய் காணப்படாது, யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நகைக்கிற ஜனங்களை கர்த்தர் தண்டிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த கடலின் அலைகளைப் போல பிரச்சனைகளை எழுப்புவார். அவர்களால் சந்திக்க முடியாதபடிக்கு, மேற்கொள்ள முடியாதபடிக்கு, அவர்கள் அல்ல நிலை நிற்க முடியாதபடிக்கு அந்த சுனாமி அலைகளைப் போல வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களை தாக்கும், அவருடைய குடும்பங்களை தாக்கும், தேசத்தை தாக்கும், இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அந்த சுனாமி அலைகளைப் போல கர்த்தர் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். ஆகையினால் தேவ பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், அவர் நமக்காக இருக்க வேண்டும் என்றால், நாம் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லது தேவ சித்தத்தை உணர்ந்து நாம் வாழ வேண்டியது அவசியம். இந்த 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இதை பட்டணத்தை அழித்து அதனுடைய மதில் சுவர் எல்லாவற்றையும் அழித்து போடுவது மாத்திரமல்ல, 26:5 அவர் சொல்லும்போது அது அல்லையா மீன் பிடிக்கிற அந்த வலைகள் அதை காய வைக்கிற இடமாய் மாத்திரம் இருக்கும். ஒரு மொட்டை பாறையை போல, எந்த வீடும் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான மலையை போல நான் வைப்பேன் என்றார். கடலுக்குள்ள அந்த தீவு ஒரு மலை போல மலையாக இருந்தது. கடலுக்குள்ள அந்த மலை மேலே ஏராளமான வீடுகள், செழிப்பான வீடுகள், அந்த மலை மேல் அது ஒரு தீவு பிரதேசமாக இருந்தது. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மலையை நான் மொட்டையாக்குவேன், ஒரு வீடு கூட இராதபடிக்கு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், ஒன்று கூட அங்கே நிலைச்சி நிற்க முடியாது, தொடச்சி எடுத்துருங்கிற, மொட்டையாக்குங்கிறார். மொட்டையான பாறையை போல் ஆக்குவேன். அப்படித்தான் அந்த தீர்வு அல்லது ஆகி போனது. அதை எப்படிப்பட்ட இடமாய் மாற்றுவேன் என்றார். அல்லேலூயா. அது இது போன்ற மீன் பிடிச்சு காய போடுகிற அந்த வலைகளை போடுகிற இடமாய் மாற்றப்படும் என்றார். மீன் பிடிக்கிற ஜனங்கள் தங்களுடைய படகுலே அவர்கள் அந்த வழியாய் வந்து அந்த பக்கமாய் மீன் பிடித்தால், மீன் பிடித்த பிறகு வலைகளை அலசி அதை கொஞ்ச நேரம் காய போடுகிற ஒரு இடமாய் நான் மாற்றி போடுவேன் என்றார். இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிறைவேறியது. அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லது எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அதனுடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். என்ன அர்த்தம்? அது மறுபடியும் கட்டப்படாது. ஒரு தடவை தேவன் அதை அழிச்சிட்டாருன்னு சொன்னால் அதை மறுபடியும் கட்ட முடியாது, அது கட்டப்படாது, அழிஞ்சதுதான்னு சொல்லிட்டார். ஆளிடப்பா நிரந்தரமான அழிவு, நிரந்தரமான அழிவாய் அது நிற்கும், அது இருக்கும் என்று தேவனே சொன்னார். ஆளிடப்பா அதான் யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அல்லது 12:14 நாம் வாசித்தால், தேவன் இடித்து போட்டதை எந்த மனுஷன் யாரால் அதை கட்டி எழுப்ப முடியும்? தேவனே இடித்து போட்டால், தேவனே நொறுக்கி போட்டால், தேவனே தரைமட்டமாக்கி போட்டால் அதை எடுத்து நிறுத்த ஒரு மனுஷனாலும் கூடாது, தேவனால் மாத்திரமே கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அதற்கு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவத்தை அறிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய பாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
நீங்கள் அந்த 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அல்லது 5வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அல்லது தீரு பட்டணத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை நான் தேசங்களுக்கு கொள்ளை பொருளாய் ஆக்குவேன் என்றார். நான் தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு கொள்ளை பொருளாய் ஆக்குவேன் என்றார். அப்படித்தான் அந்த இடம் மாறி போனது. இப்படி மறுபடியும் நேபுகாத்நேச்சார், பெர்சியாவின் ராஜா, அல்லது கிரேக்க ராஜா, மற்ற ராஜாக்கள் அடிக்கடி விரோதமாய் வந்து இந்த தீருவில் இருந்த அல்லையா கல்லுகளைப் போல காணப்பட்ட விலை மதிப்பே இல்லாமல் கடந்த அந்த வெள்ளி பொன்னு எல்லாவற்றையும் சூறையாடி கொள்ளையடித்து ஒன்று கூட அங்கே இராதபடிக்கு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டார். அப்படித்தான் அல்லது 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஜாதிகளுக்கு நீ கொள்ளையிடப்படுகிற ஒரு இடமாய், கொள்ளையான ஒரு பட்டணமாய் அல்லையா காணப்படுவாய் என்றார். அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தால் மங்கோலியர்கள் என்று ஒரு கூட்டமான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிற அல்ல மொத்த பகுதியில் ஒரு 20% இடங்களை இந்த மங்கோலியர்கள் பிடித்து கொண்டார்கள், அவர்களுடைய வசமாக்கி கொண்டார்கள். இந்த மங்கோலியர்கள் பல நாடுகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போனார்கள். அப்படி அவர் யுத்தம் பண்ண போன இந்த மங்கோலியர்கள் சீனாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண அவர்கள் மறுபடியும் வந்தார்கள். ஒரு முறை அவர்கள் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தபோது ஏறத்தாழ 1,00,000 அந்த சீனர்கள் மங்கோலியர்களுடைய கையில் அகப்பட்டு மறிப்பதை பார்க்கலாம், தாமாகவே மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ 1,00,000 பேர் தற்கொலை செய்து மாண்டு போனார்கள். இதுதான் 13ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள். அல்லது அந்த பட்டணம் இந்த அல்லது சீனா மறுபடியும் ஜப்பான் விரோதமாய் வந்தது, அதுபோல் மங்கோலியர்கள் விரோதமாய் வந்தார்கள், பழங்குடியர்கள் விரோதமாய் வந்தார்கள், இன்னும் ரஷ்யா விரோதமாய் வந்தது. பல முறை பல நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. அதனால் அவர்கள் வறுமையை நோக்கி தள்ளப்பட்டார்கள். ஆனால் அதில் இருந்து இப்போ மீண்டு வந்திருக்கிறார்கள் சீனர்கள். ஆனால் இந்த தீர்வு பார்த்து கர்த்தர் சொன்னபோது, உனக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இல்லை, மறுபடியும் அல்ல ஒரு வாழ்வு என்பது கிடையாது. ஆண்டவர் அழிச்சு போட்ட பிறகு அது நிரந்தரமாய் அழிந்து போகும் என்றார். அதுதான் நாம் அந்த மல்கியா 1:4 வாசிக்கும் போது ஏதோமை குறித்து கர்த்தர் சொன்னார். இந்த ஏதோம் சொல்லுகிறான், எல்லாம் அழிந்து போச்சு. இதே நேபுகாத்நேச்சார் அந்த ஏசாவின் சந்ததிகள் வாழ்ந்த ஏதோமை நேபுகாத்நேச்சார் அழித்து போட்டான். அப்பொழுது இந்த ஏதோம் சொன்னது, நான் மறுபடியும் கட்டுவோம் என்றார். ஆனால் இந்த மல்கியா 1:4 ஆண்டவர் பேசினார், நீ மறுபடியும் கட்டப்பட மாட்டாய், அப்படி நீ கட்டினால் நான் அதை மறுபடியும் இடித்து தள்ளுவேன் என்றார். அப்படித்தான் இதுவரைக்கும் ஏதோம் அழிந்ததாகவே கிடக்கிறார், மறுபடியும் எழுப்பப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ எருசலேமோ எத்தனை முறை தாக்கப்பட்டாலும் இன்றைக்கும் அது உலகத்தில் உறுதியாய் வல்லமையாய் நின்றிருக்கிறது. காரணம், கர்த்தருடைய ஆதரவை பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே நாம் அல்லேலூயா ஜப்பானை குறித்து பார்த்தால் 2வது உலகப் போரில் மறுபடியும் அணுகுண்டால் தாக்கப்பட்டதனால் ஹிரோஷிமா, நாகாசாகி இப்படி மறுபடியும் அல்லது அணுகுண்டுகளால் தாக்கப்பட்டதனால் 70,000 80,000 பின்ன 1,00,000 என்று ஏராளமான பேர்கள் மரித்து போனார்கள், அழிந்து போனார்கள். பல ஆயிரங்கள் லட்சங்கள் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். அல்லது தேவ பிள்ளையே, இதுபோல எத்தனையோ அல்ல தேசங்கள் இன்றைக்கும் இருண்ட நிலைமையில், அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து ஒரு மீட்பு, ஒரு விடுதலை வேண்டும் என்றால் அது தேவனுடைய கிருபை அவசியம், தேவனுடைய இரக்கம் அவசியமாயிருக்கு. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே என்கிற அவருடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்தால், மனம் திரும்பினால் அவருடைய கிருபையை காண முடியும். இங்கே 26ஆம் அதிகாரம் எசேக்கியேல் அதனுடைய 6வது வசனத்தில் வாசித்தால், தீருவினுடைய ஜனங்கள் திறந்த வயல்களிலே வெளியிலே
அவருடைய பிரேதங்கள் கிடக்கும் என்றார். காரணம் என்ன? அதை எரேமியா 8ஆம் அதிகாரம் 1, 2 இந்த வசனங்களை வாசித்தால் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்றார், நீங்கள் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை எல்லாம் வணங்கினீர்கள், இவைகளெல்லாம் நீங்கள் தெய்வமாய் எண்ணினீர்கள். ஆகையினால உங்களுடைய சரீரம் அல்லது மரித்த அந்த சரீரங்கள் வெட்ட வெளிச்சத்தில் வெளியிலே கிடக்கும். அது வயல் பிரதேசங்களில் ஆங்காங்கே கிடக்கும். அப்படி உடைய சரீரம் மரித்து கிடக்கும் போது அடக்கம் பண்ண யாரும் வர முடியாதபடிக்கு கிடக்கும். உடைய சரீரம் காண்பிக்கப்படும். நீங்கள் எதையெல்லாம் அல்லலியா நீங்கள் தெய்வமாய் நினைத்து வணங்கினீர்களோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அவைகளெல்லாம் அவைகளுடைய பார்வைக்கு உங்களுடைய சரீரம் அங்கே கிடக்கும். நீங்கள் எதையெல்லாம் வணங்கினீர்களோ அது சிருஷ்டிகள், அது சிருஷ்டிகர் அல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தாவ் அல்ல என்று உணரும்படியாய், அறியும்படியாய் இதை செய்வேன் என்றார். அல்லலியா அப்படிப்பட்ட ஜனங்களை எரேமியா 9:22 நாம் வாசித்தால் அவருடைய சரீரங்கள் நரகளை போல வெளியிலே கொட்டப்படும், அல்ல எருக்களை போல கொட்டப்படும். எருக்களை சாணங்களைப் போல வயல்களை எப்படி தூவார்களோ போடுவார்களோ, அள்ளி குப்பையை போடுவது போல அவருடைய சரீரம் தள்ளப்படும், அல்ல போடப்படும் என்றார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசித்தால் அவர்களை அடக்கம் பண்ண ஒருவனும் இராத நிலைமையில் முற்றிலும் அழிந்து போவார்கள் என்றார். இதுதான் இந்த எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த கிரேக்க மன்னன் இந்த தீர்வுக்கு விரோதமாய் வந்தபோது ஏராளமான பேர்கள் அந்த தெருக்களிலே, தீர்வனுடைய தெருக்களிலே கொல்லப்பட்டார்கள். அவருடைய ரத்தம் ஆராய் அங்கே அல்லலியா ஓடியது. காரணம், அல்லலியா வாலிபர்கள், ஸ்திரீகள் எது என்று பார்க்காமல் ஆயிரங்கள், லட்சம் அங்கே இருந்து ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு கொல்லப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறியது. அல்லேலூயா. அவருடைய சரீரமெல்லாம் அடக்கம் பண்ண யாரும் இல்லாமல் வீதிகளில் கிடந்தது, தெருக்களில் கிடந்தது. அதுபோல அந்த பட்டணத்தை சுற்றி தீர்வு பட்டணத்திற்கு வெளியிலே அவர்கள் ஓடினார்கள், அங்கேயும் கொல்லப்பட்டார்கள். இப்படி பட்டணத்துக்கு உள்ளேயும் பட்டணத்துக்கு வெளியிலேயும் அழிந்து கிடந்த அவர்கள் புதைக்கப்பட முடியாதபடிக்கு ஆங்காங்கே சிதறி அவருடைய சரீரம் கிடந்தது. அல்ல, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் நடந்தது. அல்ல, 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொன்னார், இதையெல்லாம் நீ காணும்போது, தீர்வே, தீரு பட்டணமே, தீரு தேசமே, இதையெல்லாம் நீ காணும்போது நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். ஏன் இவர்கள் இஸ்ரவேலை கண்டு அவர்கள் சிரித்தார்கள்? எதற்காக இதெல்லாம் பெருமையாய் பேசினார்கள்? அந்த அகந்தை, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அகந்தையாய் பேசினார்கள். நம்மகிட்ட தான் வரணும், இனி உதவிக்கு நம்மகிட்ட தான் வரணும், இனி அவருடைய பிரச்சனை மாறனா நம்மகிட்ட தான் வரணும். அவர்கள் பெருமையாய், ஒரு தேவ பயம் இல்லாமல், இஸ்ரவேலின் தேவனை அறியாமல் அவர்கள் பேச ஆரம்பித்தார். ஆகினால இத்தனையும் தீர்விலே நான் செய்து நானே கர்த்தர் என்று நீ என்ன செய்வாய்? அறிந்து கொள்வாய் என்றார். அல்லேலூயா. அந்த பார்வோனை கர்த்தர் அப்படித்தான் சிவந்த சமுத்திரத்தில் தூக்கி எறிந்து அவரே கர்த்தர் என்று அறிய வைத்தார். நாகமான் ஓடி வந்தான். கடைசியாய் அவன் 7 தரம் தண்ணீரில் மூழ்கி, யோர்தானில் மூழ்கி பூர்ண சுகத்தை பெற்ற பிறகு இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று அவன் அறிந்து கொண்டான். இப்படி வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். தேவனை அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பவுல் ஒரு காலத்தில் தேவனை அறியாதவனாயிருந்தான். அல்லேலூயா. கலாத்தியர் 1 அதில் 13வது வசனத்தில் நான் சபையை துன்பப்படுத்தினவன் என்றார். அதே பவுல் 1 தீமோத்தேயு 1:13 சொல்லும்போது இவைகளெல்லாம் செய்தேன், ஆனால் நான் அறியாமல் செய்தேன் என்கிறார். அதே அல்லே பவுல் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லும்போது இப்பொழுதோ நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன்.
அவரை அறிகிறதுக்கு தான். அந்த பிலிப்பியர் 3:7 தொடர்ந்து வாசித்தால், நான் எல்லாவற்றையும் விட்டேன் குப்பையுமா எண்ணுகிறேன் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்றார். இதுதான். ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ பேர்கள் அழிந்து போனார்கள். எத்தனையோ பேர்கள் பெருமையில் விழுந்து போனார்கள். எத்தனையோ பேர்கள் அல்லலியா அவர்கள் பாவத்தில் விழுந்து போய், அக்கிரமத்தில் விழுந்து போய் அழிந்து போனார்கள். ஆனால் என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, இந்த கிறிஸ்து யார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ அறிந்து கொண்டால் ரட்சிப்பை நீ அறிந்து கொண்டாய், பரலோகத்தை நீ அறிந்து கொண்டாய், தேவன் இன்னார் என்று நீ அறிந்து கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் அவரை அறியும்படியாய் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசுவோடு பேசுங்க. ஏசப்பா, என் ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்துடலாம். நான் உம்மை காணணும், இன்னும் நான் உம்மை அறிய வேண்டும். அல்லேலூயா. அவர் ரட்சகர். பிரைஸ் தி லார்ட். அநேகர் இயேசு சிலுவையில் இருந்தபோது அவரை பார்த்து சிரித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். காரணம், இவர்கள் அறியவில்லை. அது இயேசு அப்படித்தான் ஜெபித்தார், பிதாவே இவர்கள் மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள். அறியாமல் அழிந்து போகிற கூட்டங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீ இன்னும் கர்த்தரை அறிய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் ஜீவிக்கிற, அல்லது இன்னும் நாசமாகாதபடிக்கு, நரகத்தில் போகாதபடிக்கு நீ இயேசு யார் என்று அறிந்து, அல்லது தேவனை அறிந்து அவரிடத்திலே மனம் திரும்ப, அவரிடத்தில் நீ ஒப்புக்கொடாதீரப்பா. அல்லேலூயா. இல்லை என்றால் தேவ கோபம் அங்கே மேலே இருக்கும். அல்லேலூயா. ரோமர் 1:18 சொன்னது போல, நீ அவரை விசுவாசிக்கவில்லை என்றால், அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவ கோபம் உன்மேல் வரும். அதிலிருந்து தப்பவே முடியாது. உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் உன்னை தப்புவிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும், சரணடையணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசுவே என்னை கழுவும் என்று அவரிடத்தில் மன்றாட வேண்டும், இரக்கத்தை பெற வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அதை அல்லேலூயா ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளை, அல்லேலூயா, என்னை கேட்கின்ற சகோதரா சகோதரி, நீ இயேசுவை அறிய வேண்டும். ஒருவேளை நிறைய பட்டணத்தை அறிஞ்சிருக்கலாம், கம்ப்யூட்டரை அறிஞ்சிருக்கலாம், பல சயின்ஸுகள் அறிவியல்கள் அறிஞ்சிருக்கலாம், எத்தனையோ உலக ஞானம் உனக்கு இருக்கலாம், நீ அறிஞ்சது ஏராளமாக இருக்கலாம். ஆனால் நீ அறிய வேண்டியது தேவன் யார் என்று அறிய வேண்டும், இயேசு யார் என்று அறிய வேண்டும். அதை மாத்திரம் நீ அறிந்திருந்தால் நீ மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். அல்லேலூயா. இங்கே இந்த தீரு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அல்ல கண்மலை என்ற அர்த்தம். தீரு கண்மலை. ஆனால் அது மெய்யான ஒரு கண்மலை அல்ல. அந்த கண்மலை முற்றிலுமாய் நொறுக்கப்பட்ட ஒரு இடமாய் மாறிப்போனது. ஆனால் மெய்யான கண்மலை என்பது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 4 வாசிக்கும் போது, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கண்மலை ஒரு உறுதியை பார்க்கிறோம். நமக்காக ஒரு பலமுள்ள கண்மலையாக இருக்கிறார், உறுதியான ஒரு கண்மலையாக இருக்கிறார், நம்மை தாங்குகிற ஒரு கண்மலையாய் காணப்படுகிறார், உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவரை நம்பி, அந்த கண்மலையை நம்பி வர முடியும். அந்த கண்மலை நமக்காக உண்டு. அந்த கண்மலையை நாம் சார்ந்து கொள்ள முடியும். அப்படி அல்லது நம்மை பலப்படுத்துகிற கண்மலையாய், நாம் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கண்மலையாய், நமக்கு உண்மையான ஒரு கண்மலையாய், நமக்கு அஸ்திபாரமான ஒரு கண்மலையாய் இந்த கண்மலை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அது அடிக்கப்பட்ட கண்மலை, நொறுக்கப்பட்ட கண்மலை, தகர்க்கப்பட்ட கண்மலை, வெடிப்புள்ள கண்மலையாய் இன்றைக்கு அவர் நமக்காய் காணப்படுகிறார். சகோதரா சகோதரி, இந்த இயேசு கண்மலையாகி இயேசு தீரு என்கிற அந்த கண்மலை போல் அல்ல. இந்த கண்மலை மெய்யான கண்மலை, மாறாத கண்மலை, நிரந்தரமான கண்மலை, நித்திய கண்மலை, நம்மை பலப்படுத்துகிற கண்மலை, நம்மை ரட்சிக்கிற கண்மலை, பரலோகத்தில் நம்மை சேர்க்கிற கண்மலையாய், வெடிப்புள்ள கண்மலையாய், அல்லது பிளவுண்ட கண்மலையாய் இன்றைக்கு நமக்கு முன்னாலே காணப்படுகிறார். கொஞ்சம் நீ வாயை திறந்து, இயேசுவே, அல்லது எனக்காய் அடிக்கப்பட்ட கண்மலையாய், அல்லது கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மை அறிந்திருக்கிறேன், இதுவரைக்கும் உம்மை அறியாமல் வாழ்ந்தேன்,
அந்த தீரு ஜனங்கள் உம்மை அறியாமல் வாழ்ந்து அழிந்து போன போல அதில் அழிவின் பாதையிலே போய் கொண்டது. ஆனால் இன்றைக்கு என் கண்களை நீர் திறந்திருக்கிறபடி நான் நன்றி. என்னை சமர்ப்பிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் பெருமையை மாற்று, என் பெருமையை மாற்று, அந்தகாரத்தை மாற்று. இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இந்த அக்கிரம வாழ்க்கை வேண்டாம். என்னை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கென்று என்னை சமர்ப்பிக்கிறேன் இயேசுவே. இந்த நேரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால், அர்ப்பணித்தால், அந்த தீரு நிரந்தரமாய் அழிந்து போனது போல உன்னுடைய வாழ்க்கை நரகத்திலே அழிந்து போகாதபடிக்கு ஒரு உயர்வை காண்பாய், ஒரு மாற்றத்தை காண்பாய், ஒரு ரட்சிப்பை காண்பாய், பரலோகத்தை காண்பாய், ஒரு மேன்மையை காண்பாய், தேவ சமூகத்தை காண்பாய், நீ ஆசீர்வாதத்தை காண்பாய், ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தில் நீ வாழ்வாய். அப்படி அதிலே உன்னை முற்றிலுமாய் இந்த வேளையில் சமர்ப்பிக்கிறாய் இயேசு என்று கூப்பிடு. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், கண்ணீருக்கு மத்தியில் என்னை காணப்படலாம். உன்னை அநேகர் பார்த்து சிரிக்கலாம். ஒரு காலத்தில் நீ நல்லா இருந்த, ஒரு காலத்தில் நல்ல வசதியாக இருந்த, ஒரு காலத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாய், ஒரு காலத்தில் அதுலேயே உனக்கு நிறைய இருந்தது, சொத்துக்கள், வாகனங்கள் இருந்தது, உனக்கு நிறைய வீடுகள், உனக்கு எத்தனையோ அதில் கம்பெனிகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கும் போது அல்லேலூயா, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படியாய் அல்ல, கொஞ்சம் நீ ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னை கழுவும், என் குறைகளை மாற்றும், என் கண்ணீரை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று இந்த வேளையில் நீ சமர்ப்பித்து இயேசு என்று கூப்பிடு. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் சகோதரனே உன்மேல் கடந்து வருகிறது. லீகமா சந்தல நீ இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென். தேவ கிருபை இறங்கி வருகிறது. நன்மை நான் நிறைக்கப்படும்போது ஒரு யாலமா சந்தல வரும். நான் செய்த தொழிலில் ஒரு விருத்தியை காணும்படியா, ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியாய், மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று நம்பி இந்த வேளையில் இயேசுவே என்று நீ சமர்ப்பிக்கிறாய், நீ ஒப்பு கொடுக்கிறாய். லேமா சல்மனா ராக்காம் அல்மனியா அலமசி. Hallelujah, we praise you, glory. Thank you Jesus. Hallelujah. சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் வேதனை நான் நிறைந்திருக்கிறேன், பலவீனத்தால் நிறைந்திருக்கிறது வேளையினுடைய வாழ்க்கை. சகோதரா, கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் முட்டு வலி, உன்னுடைய சரீரத்தினுடைய வலி, உன்னுடைய முதுகு எலும்பில் காணப்படுகிற வலி, அடிக்கடி தலை வலி, ஊடமா சல்மனி கரபஸ், சில சமயங்களில் உன் வயிற்று பகுதியில் காணப்படுகிற அந்த வலி வேதனை, தேமா தியாலமசி. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பல வேதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இந்த வேளையில் இயேசு என்று நீ கூப்பிடுவாயா? கர்த்தருடைய கரம் உன்மேல் கடந்து வந்திருக்கிறபடினா ஒரு நன்மையை காண்பாய், விடுதலையை காண்பாய், ஒரு மாற்றத்தை காண்பாய், ஒரு அதிசயத்தை காண்பாய். இயேசு என்று கூப்பிடு. ஹல்லேலூயா. ஏகாமா சந்தல பரம். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு வருங்காலம் உண்டு. ஹல்லேலூயா. ரேமா சந்தலபோ. அவர் இழந்து போனதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவா என்கிறார். அல்லேலூயா. ஏதேபா சல்மனி கரரசியா. உன்னுடைய வாழ்க்கை தீர்வை போல் ஆகாதபடிக்கு அல்லேலூயா. எருசலேம் பல தடவை அல்லேலூயா பிரச்சனைகளை சந்தித்தாலும் இன்றைக்கும் அது மகிமையாய் நின்று கொண்டிருப்பது போல கர்த்தர் உன்னை அப்படி மகிமையாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது, அல்லேலூயா, உன்னை விடுவிக்கிறது, அற்புதங்களை செய்கிறது. நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கடந்து வரும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா கிருபை செய்தவரே மக்கள் நன்றி. எல்லா ஜனத்திற்காய் மக்கள் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய், நீ பேசியதற்காய், பலப்படுத்தியிருக்காய் நன்றி. உம்மை அறியாமல் வாழ்ந்த அந்த தீரு உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் பேசி அல்லேலூயா அவர்கள் கேலி செய்து அல்லேலூயா பரியாசம் பண்ணின அந்த தீரு அழிந்து போனது. ஆனால் உம்முடைய ஜனமோ இடிந்து போன, தகர்ந்து போன எருசலேமோ இன்றைக்கும் நீர் நிறுத்தி இருக்கிறபடினா நமக்கு நன்றி அப்பா. அப்படி உம்முடைய ஜனத்துக்காக நீர் இருக்கிறீர், எங்களுக்காக நீர் இருக்கிறீர்கள். எத்தனை போராட்டங்களை கடந்து போனாலும் நீர் மகிமைக்கு மேல மகிமை, பலத்துக்கு மேல பலனை கொடுத்து அல்லேலூயா புதுப்பிக்கிறபடினால் ஸ்தோத்திரம், நிறுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம், மகிமையாய் நிறுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அப்பொழுது அப்படி
இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொற்றிருக்கிறபடினால், ஆமென், ஹல்லேலூயா, உம்முடைய கரத்தால் பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால், ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி அப்பா. அக்கிரமத்தில் வாழ்ந்த, பாவத்தில் வாழ்ந்த அநேகர் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து உம்மை அறிந்து வாழ, ரட்சிக்கப்பட்டு வாழ அல்லி கண்ணீரோடு நிற்கிற ஜனத்தை நீர் தொடுவீராக, உம்முடைய இரக்கங்களை காண்பிப்பீராக, ரட்சிப்பீராக. அப்படி செய்கிறவரே நன்றி அப்பா. கிருபை தாங்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.